வணக்கம். முல்லை தமிழ் கூடத்தின் நேயர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு இல்லை, நேற்றிலிருந்து வட மாநிலங்கள் அப்படி பரபரப்பா இருக்காங்க. ஒரு ஒரு ஆளை நினைச்சு அவங்க அப்படியே எப்படி இந்த மனுஷனால, இந்த ஆளால மட்டும் இவ்வளவு தீவிரமான எதிர்ப்பை காட்ட முடிகிறது, இவ்வளவு வேகமாக செயல்பட முடிகிறது, இவருடைய அதாவது இவருடைய கட்சியின் நிர்வாகிகளும் சரி, இவரும் சரி, இவ்வளவு வேகமாக இருக்கிறார்களே என்று அவரை பற்றி மிகவும் சிலாகித்து இந்த வட இந்தியா முழுவதும், ஏன் இந்தியா முழுவதும் இன்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தென்னிந்தியா மட்டுமல்ல, வட இந்தியாவும் சேர்த்து அனைவரும் அந்த ஒரு நபரை பற்றி தான் அதிகமாக நேற்றிலிருந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். காரணம், தொகுதி மறுவரையறை, டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற ஒரு நரித்தனமான ஒரு செயலை கையில் எடுத்துக்கொண்டு பாரதிய ஜனதா ஆட்சி செய்கிற மிகப்பெரிய ஒரு கேடுகட்ட ஜனநாயகத்துக்கு விரோதமான ஒரு வேலையை அவ்வளவு தீவிரமாக, அவ்வளவு வேகமாக தகுந்த காரணங்களை வைத்துக்கொண்டு எதிர்க்கிறார் நம் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள். மிகவும் வேகமாக முடிவெடுத்து அவர் இந்த நேரத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். வட இந்தியா மொத்த தலைவர்களும் அவரை விட்டு நோக்கி கொண்டிருக்கிறார்கள். அடுத்த நகர்வு மு.க.ஸ்டாலின் அவர்களும் அடுத்த நகர்வு என்ன, அவர் என்ன யோசிக்கிறார், என்ன அடுத்த செயல்படுத்த போகிறார் என்று பிஜேபி மட்டுமல்ல, சங்கி கூட்டங்கள் மட்டுமல்ல, வட இந்தியாவில் உள்ள மற்ற கட்சிக்காரர்களும் மற்ற தலைவர்களும் கூட இவரை நோக்கி பார்வையை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டை நோக்கி, மு.க.ஸ்டாலின் அவர்களை நோக்கி பார்வையை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். தொகுதி வரையறை என்ற ஒரு போலியான தலைப்பின் கீழ் பல்வேறு சதி செயல்களை செய்ய பாரதிய ஜனதா கட்சி, அவர்களுக்கு உத்தரவிடுகிற நாக்பூர் RSS ஜன சங்கிகள் முடிவெடுத்து இன்று மிகவும் ஒரு மோசமான நிலைமைக்கு இந்தியாவை தள்ளக்கூடிய வகையில் வந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக தென் இந்தியா முழுமைக்கும், தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா, பாண்டிச்சேரி, இப்படி தென்னிந்தியா முழுமைக்கு மட்டுமல்லாது கிழக்கு பக்கம் இருக்கிற வங்கதேசம், ஒரிசா, அதாவது இந்தி பேசாத, இந்தியை எதிர்க்கக்கூடிய மனநிலையில் உள்ளவர்கள், பாரதிய ஜனதா சங்கிகளின் மனநிலை பிடிக்காதவர்கள் அனைத்து பேரையும் மொத்தமாக இந்திய மண்ணில் இருந்து அப்புறப்படுத்த நினைக்கும் ஒரு அற்பத்தனமான வேலையை செய்ய இந்த பாரதிய ஜனதா கட்சி துணிந்து இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். தொகுதி மறுவரையறை என்ற பெயரில் 534 தொகுதிகள் இன்று எம்பிக்களாக இருக்கிறார்கள் பாராளுமன்றத்தில். இதில் அதாவது 2011 மக்கள் கணக்கெடுப்பு இருக்குல்ல, அது பிரகாரம் நாங்க இன்னைக்கு ஆரம்பிக்கன்னு சொல்றாங்க. 2021 அவங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்திருக்க வேண்டும். குறிப்பாக அரசின் திட்டங்களை நேர்மையான முறையிலும், சீரிய முறையிலும், தெளிவான முறையிலும், ஒழுங்கான முறையிலும் செயல்படுத்திய குற்றத்திற்காக தென்னிந்திய மாநிலங்கள் இப்பொழுது வஞ்சிக்கப்படுகின்றன. மக்கள் தொகையை குறைப்பதற்காக மொத்த இந்திய அரசு தீட்டிய திட்டங்களை இவர்கள் வலுவாக செயல்படுத்தினாங்க. ஆனால் அந்த முட்டாள்தனமான ஆட்சி புரிகின்ற சங்கி கூட்டங்கள், வட இந்திய கூட்டங்கள், மாட்டுக்கோமியத்தை குடிக்கும் கூட்டங்கள், கடவுளுக்கு சிலைக்கு வைத்தியம் பார்க்கும் கூட்டங்கள், இவர்கள் எல்லாம் அந்த திட்டத்தை முழுவதும் ஏற்காமல் மட்டுமல்லாது, அடிப்படையே அவன் புரிந்து கொள்ளாது இன்று மக்கள் தொகையை கணிசமாக பெருக்கி வைத்திருக்கிறார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக மக்கள் தொகை கணக்கெடுப்பை 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பை வைத்து தொகுதி மறு வரையறை, டீலிமிட்டேஷன் என்றெல்லாம் பேசுவது என்பது ஜனநாயகத்துக்கு விரோதமானது. அந்த பகிர்வு இருக்குல்ல, இந்திய மக்களின் மொத்தத்துக்கும் தகுந்த பகிர்மானத்துக்கு எதிரானது என்று தீவிரமாக இன்று மு.க.ஸ்டாலின் அவர்கள் போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிறார். இவ்வளவு தேர்தலுக்கு மத்தியிலும், இவ்வளவு மிகவும் இக்கட்டான ஒரு நேரத்திலும் கூட இன்று காலையில் கருப்பு கொடி ஏற்றி போராட்டம். இன்று அவருடைய அதாவது தேர்தல் பிரச்சாரத்திற்காக, பரப்புரைக்காக அவர் எங்கெல்லாம் இருக்கிறார் அங்கெல்லாம் இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை மக்கள் மத்தியில் கொண்டு செல்வது, திமுக நிர்வாகிகள் வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றுவது, தெருக்களில் கருப்பு கொடி ஏற்றுவது என்று பல்வேறு எதிர்ப்புகளை மிகவும் தீவிரமாக செய்ததோடு மட்டுமல்லாது எதிர்ப்பு குரலை வலுவாக டெல்லியா நீயா நானா என்ற ரீதியில் அவர் கருத்து தெரிவித்திருப்பது அங்குள்ள தலைவர்களை அதிர வைத்திருக்கிறது. குறிப்பாக மோடி, அமித்ஷா,
போன்ற RSS சங்கிகள் எல்லாம் அவர்கள் உடன் இருப்பவர்கள் எல்லாம் அதிர்ந்து போய் இவரை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த சதி வேலையை செய்வதற்காகவே எங்கேயும் செல்லாமல் முக்கியமாக இந்த வரையறையை எப்படி செய்ய வேண்டும், இப்படி செய்தால்தான் பிஜேபிக்கு வருங்காலத்தில் லாபம் என்று அமித்ஷா அவர்கள் அங்கே இருந்து கொண்டு ஒரு பெரிய சதி வேலையை பின்னிக் கொண்டிருக்கிறார். இந்த பின்னலை இப்பொழுதே உடைத்தறிய வெட்டி எறிய நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் முதல் குரலை வெளிப்படுத்தி மற்றவர்களுக்கெல்லாம் ஒரு விழிப்புணர்ச்சியை இன்று ஏற்படுத்தியிருக்கிறார். இவரை பார்த்து மற்ற மாநிலங்களின் முதலமைச்சர்கள் எல்லாம் இன்று எதிர்ப்பு குரலை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இது மிகப்பெரிய பிரச்சனையாக மாறக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. ஏனென்றால் 24 நம்முடைய தென்னிந்திய மாநிலங்களுக்கு இந்த 534 MP தொகையில் உள்ள இந்த தென்னிந்திய மாநிலங்களுக்கு நான் சொன்ன தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா இந்த மாதிரி மாநிலங்களுக்கு 25% வரை உறுப்பினர்கள் எண்ணிக்கை இருக்கிறது. கிட்டத்தட்ட 4/1 உறுப்பினர்கள் இது தென்னிந்திய மாநிலங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். இந்த எண்ணிக்கையை வைத்து இவர்களுடைய அதிகாரத்தை டெல்லி வரை எளிதாக செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் தென்னிந்திய மாநிலங்கள் பிரதமராக வர முடியாவிட்டாலும் கூட ஹிந்தி அதிகமாக பேசும் மாநிலங்களில் இருந்து நிறைய தொகுதிகள் இருக்கிற மாநில உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களில் இருந்துதான் இன்று பிரதமர்கள், குஜராத் போன்ற மாநிலங்களில் இருந்து அந்த பிரதமர்கள் வருகிறார்களே தவிர மற்ற மாநிலங்களில் வருவதற்கு கடினம் என்ற ரீதியில் இருந்தாலும் கூட இவர்கள் இந்த ஆட்சி அதிகாரத்தில் சட்டத்திட்டங்களை வகுப்பதில் ஆகட்டும் பல்வேறு பிரச்சனைகளில் தங்களின் முழு அளவிலான பங்களிப்பை இவர்கள் செலுத்துவதன் மூலம் இந்த 24% உறுப்பினர்களும் இந்த இந்திய கட்டமைப்பை, இந்திய ஜனநாயகத்தை ஓரளவு தங்கள் கைகளில் வைத்துக் கொண்டிருந்தார்கள். இனி அது முடியாமல் போக செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இந்த பாரதிய ஜனதா கட்சி, முக்கியமாக இந்த RSS நாக்பூர் சங்கிகள் முயற்சி செய்து வட இந்திய மாநிலத்தில் உள்ள எம்பிகள் மட்டும் நமக்கு போதும், தென்னிந்திய மாநிலம் எந்த காலத்திலும், தென்னிந்தியா முழுமைக்கும் எந்த காலத்திலும் எந்த திருட்டு தில்லாலங்கடி வேலைகள் பார்த்தாலும் நம்மால் அவர்களை முழுமையாக ஆள முடியாது என்ற நிலையை மனதில் வைத்து இவர்களுடைய ஆதரவு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நம்மை சார்ந்தவர்கள் பிரதமராக வந்துவிட ஒரு வழி ஏற்படுத்த வேண்டும் என்ற அளவில் பொய்யான ஒரு பெண்களுக்கான இடஒதுக்கீடு என்ற பொய்யான ஒரு போலியான ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி கொண்டு இன்று ஒட்டுமொத்தமாக 534 MPயை 850 MPயாக ஆக்கப் போகிறோம் என்று, அதாவது 50% அதிகரிக்க போகிறோம் என்று ஒரு போலியான பிம்பத்தை ஏற்படுத்தி அதன் மூலம் வட இந்திய மாநிலங்களில் உத்தரப்பிரதேசத்தில் 80 MP தொகுதிகள் இருந்தால் அது 120ஆக மாறுவதற்கு வழிவகை செய்வார்கள். இது போன்று வட இந்திய மாநிலங்கள் எல்லாம் அதிகபட்ச MP தொகையை ஏற்றி வைத்துக் கொண்டு தென்னிந்திய மாநிலங்களில் இருந்து தேர்ந்தெடுக்கப்படும் எம்பிக்கள் நம்முடைய சார்பாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நமக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது என்ற ரீதியில் சிந்திக்கிறார்கள். அதை சிந்தித்து செயல்படுத்த இன்று அவருடைய வரைவு அறிக்கை நகலில், எம்பிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அறிக்கை நகலில் இந்த திட்டத்திற்கு ஏற்றார் போல நயவஞ்சகமான வார்த்தைகளை சேர்த்து இன்று ஒரு சட்ட திட்டத்தை வகுப்பதற்கு ஒரு அவசர பாராளுமன்ற கூட்டத்தை கூட்டியிருக்கிறார்கள். இந்த எலெக்ஷன் தேர்தல் நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு அவசர கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்பது எந்த விதத்திலும் நியாயம் இல்லாத ஒன்று. இது இந்திய நீதிமன்றங்கள் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக கூப்பிட்டு இந்த வழக்கை நாங்கள் விரும்பி கையில் எடுக்கிறோம். இந்த நேரத்தில் 5 மாநில தேர்தல் நடந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் இப்பொழுது பாராளுமன்றம் கூட்டப்படக்கூடாது. ஏனென்றால் ஒவ்வொரு மாநிலத்திலும் அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் தலைமையில் பல்வேறு தேர்தல் பரப்புரைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு இது இடையூறாக அமையும் என்று இந்த நீதிமன்றங்கள் உத்தரவிட வேண்டும். அந்த அளவிற்கு இது ஒரு மோசமான பிரச்சனையாக உருவெடுத்திருக்கிறது. மொத்த இந்தியாவில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் 534 பேர் இருக்கிறார்கள் என்றால் நம்முடைய தமிழகத்திற்கு மட்டும் கிட்டத்தட்ட 7.2% நமக்கு வருகிறது. நாளை இதை உயர்த்தும் பொழுது மொத்த அளவில் நாமும் இதே அளவில் வேட்பாளர்களை மட்டுமல்ல உறுப்பினர்களை, பாராளுமன்ற உறுப்பினர்களை பெற வேண்டும். 7.2 அளவில் தான். ஆனால் மொத்த இது போல செயல்படும் போது 2% நம்ம குறைந்து 5% அது மாறக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. இந்த நயவஞ்சகத்தை RSS சங்கிகள், நாக்பூர் சங்கிகள், பிஜேபி சங்கிகள் இணைந்து இதை அமித்ஷாவோடு ஒரு திட்டமிட்டு இதை இணைந்து செயல்படுத்துவதற்கு பெரிய திட்டம் தீட்டுகிறார்கள். இந்த திட்டத்தை
இப்பொழுதே வன்மையாக அனைத்து மாநில முதல்வர்களும் எதிர்க்க வேண்டும். அதற்கான வழிவகைகளை தமிழக முதலமைச்சர் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு வருட காலமாக இதற்கான முயற்சிகள் நடந்தது. மாநில முதல்வர்கள் அனைத்து பேரையும் கூப்பிட்டு கூட்டம் நடத்தி அதற்கான தீர்மானங்களை மோடியிடம் சமர்ப்பித்தார்கள். நேரம் கேட்டார்கள் மோடியை சந்திக்க, அவர் நேரம் கூட கொடுக்கவில்லை. அந்த அளவிற்கு தமிழக மக்களின் மீதும் தென்னிந்தியாவின் மீதும் ஒட்டுமொத்தமாக வெறுப்பை கொண்டிருக்கின்ற இந்த நாசக்கார பிஜேபி எதிர்த்து மிகவும் வெளிப்படையாக எதிராக ஆவேசமாக இன்று குரல் கொடுக்கும் இந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி கண்டிப்பாக இந்த விஷயத்தை நீங்கள் மையத்தில் வைத்து பாருங்க. கண்டிப்பாக இதன் மூலம் நீங்கள் உங்களுக்கு தெரியும் இந்த ஆட்சி தான் தொடர வேண்டும். இந்த ஆட்சி தொடராவிட்டால் நாளை இது போன்ற சதித்திட்டங்கள் நிறைய அடுக்கடுக்காக வரும். அனைத்தையும் இந்த கோமாளிகள் எதிரே இருக்கிறார்கள். எதிர்கட்சி தலைவர் என்று கூறியிருக்கிற இந்த கோமாளிகள் எல்லாம் அவர் என்ன சொல்கிறார்? இந்த திட்டம் நல்லது கெட்டது என்றெல்லாம் அவருக்கு தெரியவில்லை. இந்த திட்டம் எப்படியாக இருந்தது அவருக்கு அதை பற்றி ஒரு அறிவு கூட இல்லை. இந்த திட்டத்தை பற்றி எந்த நாலேஜ் இல்லாம அமித்ஷாவிடம் கேட்டேன், அவர் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று சொன்னார். ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இப்படி பேசும் ஒரு தலைவன் இந்த நாட்டுக்கு தேவையா? அவருடைய ஆட்சி நமக்கு தேவையா? அவர் கட்சிக்கு நாம ஓட்டளிக்க வேண்டுமா? மக்களை தீர்மானிங்கள். ஒரு முனை 2 முனை போட்டி தான் தமிழகத்தில். இன்று இத்தனைய மத்திய இது போன்ற பல்வேறு பிரச்சனைகளில் நம்முடைய தாய் தமிழ் நாட்டுக்கு பல்வேறு இன்னல்களை விளைவிக்கும் திட்டங்களை போடும் நாசகார பிஜேபி ஆட்சியை எதிர்த்து குரல் கொடுக்கும் ஒரு வலுவான தலைவனை கொண்ட ஒரு ஆட்சி வேண்டுமா? எதை எடுத்தாலும் கைகட்டி வாய்மூடி மௌனமாக இருந்து கொண்டு இன்று நேற்று கூட நார்வேயில் பிரதமர் வந்த அவர் முன்பு ஏதோ ஒரு வேலைக்காரன் என்பது அடிமை போல் என்ற இந்த எதிர்கட்சி தலைவனை போன்ற ஒரு தலைவனோட கட்சியின் ஆட்சி வேண்டும் என்பதை மக்கள் சிந்திக்க வேண்டும். ஒரே கட்சி இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையான கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் மட்டும்தான் இது போன்ற நாசகார திட்டங்களை, நயவஞ்சக திட்டங்களை போட்டு இந்த மக்களை ஏமாற்றும் இந்த பிஜேபியின் எதிர்மறையான திட்டங்களை நாம் எதிர்க்க முடியும், நொறுக்க முடியும். அதற்கான வாய்ப்புகளை நீங்கள் தாருங்கள். அதற்கு இது போன்ற செயல்களை செய்ய இருக்கின்ற இந்த எதிர்ப்பை நமக்கு சாதகமாக மாற்றி நல்ல விதமாக இந்த நாட்டை வழிநடத்தக்கூடிய நல்ல தலைவன் பின்னால் நாம் ஒன்று திரள வேண்டும். அதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி கட்சிகளின் அனைத்து வேட்பாளர்களும் ஆதரித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.